பிரைஸ் எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட சில காரியங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் தினமும் வேண்டுதல் செய்கிறோம், ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கிறோம். அது நம்முடைய கடமையும் கூட. இப்படியாக தாவீது ராஜா தேவனிடத்தில் ஒரு வேண்டுதலை செய்கிறார். 143 சங்கீதம் அதன் 10 வசனம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு அழகான விண்ணப்பம் பாருங்க, வேண்டுதல் பாருங்க. உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதித்தருளும். நாமும் கூட அநேக வேலையில இப்படியாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எனக்கு பிரியமானதை நீங்க செய்யுங்க, என்னோட ஆசையை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி. அப்படி செய்வது தவறல்ல. உன்னோட மன விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆனால் நம்முடைய முதன்மையான ஜெபம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, உம்முடைய நோக்கம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். ஹல்லேலூயா! உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்தட்டும். நீங்க நடத்துங்க, நீங்க போதீங்க அப்படின்னு சொல்லி முதலாவது ஜெபம் அப்படியாக இருக்க வேண்டும். அடுத்ததாவது தான் நம்முடைய ஆசையை தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா! இப்படியாக ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா! அப்படியாக தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.